ஹலோ ஆல். மல்லி இலையில் உள்ள தண்டை வச்சு இன்றைக்கி ஒரு சட்னி பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்டை நல்லா க்ளீன் பண்ணி வாட்டரெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி விட்டுட்டு தனியாக வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு கருப்பு உளுந்து கொஞ்சம் சேர்த்து அது பொரியட்டும். அது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்து அதையும் வதங்க விட்டுட்டு 4 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, இது ரெண்டையுமே சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகா காரத்துக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் காரம் கூட வேணும்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக தக்காளி, அதையும் சேர்த்து வதங்க விட்டுட்டு இதுக்கு தேவையான உப்பு, காயம் இதையுமே இதில் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற அந்த மல்லி இலையில் உள்ள தண்டையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கிட போகிறோம். இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கெலாம் இது நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். இது நல்லா சுருண்டு வரணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்து ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்போது ஒரு துவையல் அந்த சட்னி அந்த மாதிரி வந்துடும். இப்போ இதுக்கு நான் ஒரு தாளிப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை சேர்த்துருங்க. நீங்கள் வேணால் காஞ்ச மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை தாளித்து எடுத்துட்டோம்னா இப்போ நம்மளுக்கு இந்த மல்லி இலையில் உள்ள அந்த தண்டில் உள்ள சட்னி ரெடி ஆயிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.